இஸ்ரேலுக்கு எதிராக இன்னைக்கு உலகம் முழுவதுமே மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா பாலஸ்தீனத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த போரை நிறுத்தணும் அப்படின்ற அடிப்படையில் இதனினுடைய ஒரு அழுத்தம் காரணமா இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே பாலஸ்தீனத்தை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடை நோக்கி வந்திருக்காங்க. ஆனால் அந்த அரசாங்கங்கள் ஏதோ ஒரு வகையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாகத்தான் சில நடவடிக்கைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த எல்லா அரசாங்கங்களுமே நாங்கள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறோம்னு சொல்லக்கூடிய எல்லா நாடுகளுமே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், ஹமாஸ் என்பது ஒரு பயங்கரவாத அமைப்பு, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்தையுமே கைவிடணும். இது மட்டும் இல்லாமல் 2026ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய அந்த பாலஸ்தீன தேர்தலில் ஹமாஸ் எந்த வகையிலையுமே அவங்க பங்கெடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த. சரி, ஹமாஸ் பயங்கரவாத அமைப்புனா இஸ்ரேல் இராணுவமான IDF என்பது புனிதமான அமைப்பா? கடந்த 2.5 ஆண்டுகளாக காசா மக்களுக்கு எதிராக அவங்க செஞ்சிருக்கக்கூடிய கொடுமைகள் 1-2 கிடையாது. சரி, ஹமாஸை தடை செய்யணும் அப்படின்னா அதை விட 100 மடங்கு அதிகமான காரணங்கள் IDFக்கு இருக்கு. அது என்னன்றதை இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்கலாம்.